டெக்னோ பள்ளியில் நடைபெற்ற சிபிஎஸ்இ என்கிற மத்திய இடைநிலை கல்வி வாரிய பொதுத் தேர்வில் மாநில அளவில் இமானுவேல் 492 மதிப்பெண்கள் பெற்று முதலிடமும், ஜஸ்வந்த் குமார் 491 மதிப்பெண்களும், நேதேஷ் 490 மதிப்பெண்களும் பெற்று சாதனை படைத்தனர். இவர்களை கௌரவிக்கும் வகையில் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு விருது மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ கல்வி நிறுவனங்களின் இயக்குநர்கள் சுஷ்மா, பொப்பண்ணா, நாகேந்திர காரு, செயல்பாட்டு தலைவர் ஹரி பாபு ஆகியோர் கலந்து கொண்டு கேக் வெட்டியும் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பூங்கொத்து மற்றும் விருது, சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். இதுகுறித்து இயக்குநர்கள் பேசுகையில், எங்கள் மாணவர்கள் கடுமையான கல்வியாண்டை தன்னம்பிக்கையுடனும் உறுதியுடனும் எதிர்கொண்டு உண்மையான சாதனையாளர்களாக உருவெடுத்துள்ளனர். அவர்களது வெற்றி முழுமையான வளர்ச்சியும் உயர்ந்த கல்வி தரத்தை உருவாக்கும் என தெரிவித்தார். இதில் சைத்தன்யா பள்ளியின் முதல்வர்கள், ஆசிரியர்கள், பெற்றோர்கள் உட்பட மாணவ மாணவிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். Next we have Satvik Vishnu. We have Sriram Sandil Kumar of Perambakam branch. Sriram Sandil. We have the Watson from Perambakam branch. ST Watson. Yes, we have got felicitation. மதுரைக்கு விமானம் மூலம் வந்த அமைச்சர் நிர்மல்குமார் திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வருகை தந்தார். அவரை கோவில் அறங்காவலர் சண்முக சுந்தரம் மற்றும் நிர்வாக அதிகாரி ஞானசேகரன், ஸ்தானிக்கப்பட்டவர்கள் கும்ப மரியாதை வழங்கி வரவேற்பு அளித்தனர். அதன் பின்பு மூலஸ்தானம் சென்று அரை மணி நேரம் சுவாமி தரிசனம் செய்தார். அவருக்கு பரிவட்டம் கட்டப்பட்டு மரியாதை செய்யப்பட்டது. பின்னர் கொடிமரத்தின் அருகே வந்து சாஷ்டாங்கமாக விழுந்து சுவாமி கும்பிட்டார். பின்பு கோவில் சார்பாக அவருக்கு பிரசாதங்கள், மூலஸ்தானம் முருகன் முழு படம் வழங்கி மரியாதை செய்தனர். அதன் பின்பு கோவிலுக்கு வந்த பக்தர்கள் சிலர் அமைச்சருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். அதிமுக பழனி சட்டமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட ரவி மனோகரன் சென்னையில் பதவியேற்பு விழாவை முடித்துவிட்டு தனது சொந்த ஊரான பழனிக்கு வருகை தந்தார். ஊருக்கு வந்த முதல் நாளிலேயே தொகுதி மக்களின் நீண்ட நாள் புகாரான சுகாதார சீர்கேட்டை நேரில் ஆய்வு செய்தார். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோவிலுக்கு செல்லும் பாதையில் கோழி கழிவுகளும் குப்பைகளும் மலை போல் தேங்கி கிடந்தன. இதனால் அப்பகுதி முழுவதும் துர்நாற்றம் வீசி வந்ததோடு பக்தர்களும் பொதுமக்களும் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். உடனடியாக சம்பவ இடத்திற்கு நகராட்சி மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகளை வரவழைத்த அவர் பக்தர்கள் செல்லும் பாதையை இப்படித்தான் வைத்திருப்பீர்களா என சாடினார். உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த இடத்தை சுத்தம் செய்து தர வேண்டும் என அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். மேலும் செய்தியாளர் சந்திப்பில் பழனி சட்டமன்ற அலுவலகத்தில் நான் 24 மணி நேரமும் மக்களுக்காக காத்திருப்பேன். உங்கள் குறைகளை எப்போது வேண்டுமானாலும் என்னிடம் நேரடியாக சொல்லலாம். பழனியை சுற்றியுள்ள பகுதிகளில் இனி குப்பைகளை வீச வேண்டாம் என பொதுமக்களையும் கைகூப்பி வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். என்னை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்
எனது முழு கவனமும் இனி பழனி மக்களின் முன்னேற்றத்தில் தான் இருக்கும். தொகுதியின் அடிப்படை பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக சரி செய்யப்படும் என அவர் உறுதியளித்திருப்பது பழனி மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. முதல் பண்ணி அதில் ஆரம்பிக்கணும். முடிக்கிறது இல்லை, அடுத்து கொட்டக்கூடாது. அடுத்து கொட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்காதீங்க. அதுக்கு எல்லாம் ஒத்துழைப்பு சரிங்க. சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பேற்று இன்னைக்கு தான் ஊருக்கு வந்திருக்கோம். வந்தோடனே முதல் நாள் வேலையா அதிகாரிகள் வர சொல்லி இந்த பிரதான நுழைவாயில் நம்ம ரோப்கார்க்கு போறதுக்காக முன்னாடி ஒரு பெரிய ஆர்ச் கட்டியிருக்கோம் பைபாஸ்ல. இந்த பைபாஸ் இந்த பிரதான புறவழிச்சாலையில ரொம்ப ஆண்டுகளாக குப்பை குடமாவே இருக்குது. எவ்வளவோ முயற்சி எடுத்தோம், அந்த குப்பையில் எடுக்க முடியல, போராடினோம். ஆனால் இப்போ அதுக்கான வழிமுறையில பேசி அதிகாரிகளை வர சொல்லி முதல் கட்டமாக இன்னைக்கு வந்திருக்காங்க. வந்து அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போய் ஆய்வு செய்து இனிமேல் வந்து குப்பை கொட்டக்கூடாதுன்னு கடுமையான நடவடிக்கை எடுப்போங்கிறத சொல்லியாச்சு. இனிமேல் குப்பை கொட்டினா கடுமையான நடவடிக்கைங்கிறத சொல்லியாச்சு. அதனால இனிமேல் தயவுசெய்து யாருமே வந்து நம்ம பழனி நம்ம பூமி நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். ஏன்னா உள்ள நுழைய ஆட்சியாங்க தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் அமைச்சரவையில் அமைச்சராகவும் பொறுப்பேற்றுள்ள அக்கட்சியின் இணைப்பு பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் சென்னையிலிருந்து விமானம் மூலம் மதுரை வந்தடைந்தார். அவருக்கு மதுரை விமான நிலையத்தில் தாவேக தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பின்னர் அவர் தொகுதிக்குள் நுழைந்தவுடன் திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் தரிசனம் மேற்கொண்டார். தொடர்ந்து தனக்கன் குளத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் கட்சியினர் சார்பில் வரவேற்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் CTR நிர்மல்குமார் பேசுகையில், உங்களுடைய அரசியலில் அடுத்த கட்ட நகர்விற்கு தயாராகுங்கள். தளபதியை முடக்க வேண்டும் என்று நினைத்தார்கள், நாம் அதை முறியடித்தோம். கடைசி ஒரு வாரத்தில் அப்படி ஒரு சூழ்ச்சியை யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். ஸ்டாலினும் எடப்பாடியும் சேர்ந்து பார்த்திருக்கிறீர்களா? அதிமுக திமுக இரண்டும் சேர்ந்து முயற்சி செய்தார்கள், அதையும் தளபதி முறியடித்தார். காலையில் எழுந்தவுடன் தலைமை செயல் அலுவலகத்திற்கு வந்து விடுகிறார் முதலமைச்சர். மற்ற அமைச்சர்கள் அதிகாரிகள் வருகிறார்களோ இல்லையோ, அவர் தன்னுடைய பணியை தொடங்குகிறார். தலைமைச் செயலகம் அனைவருக்குமே புதிதாக உள்ளது. ஒவ்வொரு நிமிடத்தையும் அவர் வீணடிப்பதில்லை, எந்த தடையும் இல்லை. 1000 ரூபாய் வந்துவிட்டது, மாணவர்களுக்கு நிதி சென்று விட்டது. எந்த அரசாங்கமும் இந்த அளவிற்கு நடந்திருக்காது. திருப்பரங்குன்றம் தொகுதியில் தேவையில்லாத மதுபான கடைகள் நாம் வாக்குறுதி கொடுத்தது போல் மாவட்ட ஆட்சியரிடம் பேசி அதை மூடுவோம். மக்களுக்கு தேவையில்லாத விஷயம் இருக்கக்கூடாது. நாம் என்ன நினைத்தோமோ அதுதான் நடக்கும். பழைய சட்டமன்ற உறுப்பினர் மாறி கட்டிங் சிஸ்டமோ பெர்சன்டேஜோ இருக்காது. மக்கள் நினைத்தது போல 100% லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு அரசாக இருக்கும் என்றார். ஒவ்வொரு வீட்லயும் நீங்க வாக்குறுதி கொடுத்தீங்க, அதெல்லாம் பொறுப்பா கலெக்ட் பண்ணுங்க. என்னென்ன கலெக்ட் பண்ணிட்டு கொண்டு வந்து கொடுங்க. எல்லா இடத்துலயும் அதை சிறப்பா நம்ம செயல்படுத்தி கொடுக்கணும். கண்டிப்பா நம்ம செயல்படுத்தி கொடுக்கணும். அதான் நம்மளுடைய முதல். மக்களை போய் நம்ம ஒவ்வொரு நாளும் சந்திக்கணும். சந்திக்கிறப்ப நம்ம பொறுப்பா இருக்கணும். இதை இந்த டோட்டல் சிஸ்டம் அரசு எல்லாரும் இதே வேகத்தில் ஒவ்வொரு உங்களுடைய இதுல உங்களுடைய அரசியல் அடுத்த கட்ட நகர்விற்கு நீங்கள் எந்த தப்பும் பண்ணணும். எந்த செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் முதன்மை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நினைவு பரிசுகளையும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% வெற்றி பெற்ற அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்களையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். இதில் 2025-2026 கல்வியாண்டில் மேல்நிலை 2ஆம் நிலை பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்ற 2 அரசு பள்ளிகள், 3 அரசு உதவி பெறும் பள்ளிகள் மற்றும் மாவட்ட அளவில் முதல் 10 இடங்களை பிடித்த 12 அரசு பள்ளி மாணவர்களுக்கும், மாநில அளவில் முதலிடம் பிடித்த 2 தனியார் பள்ளி மாணவர்களுக்கும், மாவட்ட அளவில் முதலிடம் பெற்ற அரசு உதவி பெறும் பள்ளிகளைச் சேர்ந்த
5 மாணவர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரால் நற்சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். மேலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 591 மதிப்பெண்கள் பெற்று மாவட்டத்தில் முதன்மை இடத்தை பிடித்த நந்திவரம் கூடுவாஞ்சேரி அரசு தகைசால் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த அபிராமி என்கிற மாணவிக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி கல்லூரி படிப்பில் சேர்வதற்கு பரிந்துரை கடிதத்தினை மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கினார். மேலும் வருவாய் ஈட்டும் குடும்ப தலைவர் இறந்தால் வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை பெறக்கூடிய மாணவர்கள் 11 நபர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் 75,000 ரூபாய் நிதி பத்திரம் வழங்கினார். இந்த நிகழ்வில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் திருவள்ளர் செல்வி, மாவட்ட கல்வி அலுவலர்கள், தலைமை ஆசிரியர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் உடனிருந்தனர். Ready? மதுரை மாநகர் வடக்கு கலால் துறையின் கீழ் செயல்பட்ட தத்தநேரி பகுதியில் அரசு மதுபான கடை எண் 5140 செயல்பட்டு வந்த பாரில் விதிகளை மீறி சட்டவிரோத மது விற்பனை மற்றும் பாருக்குள் கேஸ் சிலிண்டரை பயன்படுத்தி உணவுப் பொருட்கள் தயாரித்த நிலையில் மதுரை கலால் துறை உதவி ஆணையர் பச்சைமுத்து, டாஸ்மாக் வடக்கு மேலாளர் ரமேஷ், வடக்கு கோட்ட கலால் அலுவலர் பிரேம் கிஷோர் ஆகியோர் மதுபான பாருக்கு சீல் வைத்து அதிரடி நடவடிக்கை மேற்கொண்டனர். மதுரை மாவட்டம் மேலூர் கள்ளந்திரி 5 கோவில் முத்தல் கோவிலுக்கு பாத்தியப்பட்ட கம்மாய் மீன்பிடி திருவிழா பாரம்பரிய முறைப்படி விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார கிராமங்களான அழகர் கோவில், கீழ்களந்தரி, தொப்பலாம்பட்டி, கீழையூர், கீழவளவு, அரிதாப்பட்டி, கிடாரிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் இப்பகுதியில் குவிய ஆரம்பித்தனர். தொடர்ந்து கிராம பெரியவர்கள் கோவிலில் சாமி கும்பிட்டு வந்து வெள்ளை வீசி மீன்களை பிடிக்க அனுமதி அளித்தவுடன் ஒன்று சேர கம்மாய்க்குள் இறங்கிய பொதுமக்கள் தாங்கள் கொண்டு வந்திருந்த பாரம்பரிய மீன்பிடி உபகரணங்களான கச்சா, ஊத்தா மற்றும் கோடை உள்ளிட்ட வகைகளை வைத்து பல்வேறு நாட்டு வகை மீன்களான கட்லா, கெளுத்தி, ரோகு, ஜிலேபி உள்ளிட்டவற்றை ஆர்வமுடன் பிடித்து மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினர். இதுபோன்ற சமத்துவ மீன்பிடி திருவிழா நடத்தப்படுவதன் மூலம் நல்ல மழை பொழிந்து விவசாயம் செழிக்கும் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கையாக உள்ளது. தமிழக வெற்றிக் கழகத்தில் திருப்பரங்குன்றம் தொகுதிக்குட்பட்ட நிர்வாகிகளின் கலந்தாய்வு கூட்டம் மதுரையில் நடைபெற்றது. இதில் அக்கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் பேசிய மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் கட்சியின் எதிர்கால செயல்பாடுகள் மற்றும் தொகுதி மேம்பாடு குறித்து பல்வேறு முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களின் உழைப்பு இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சியும் பார்த்திராத ஒன்றாக உள்ளது. மக்களுக்கான திட்டங்கள் தலைவர் விஜய் அவர்களின் தொலைநோக்கு பார்வையால் மக்களுக்கு சென்றடைய வேண்டிய திட்டங்கள் எந்தவித தடங்களும் இன்றி, முறைகேடுகள் இன்றி 100% நேர்மையான முறையில் சென்றடையும். மக்களுடன் நேரடி தொடர்பு. கட்சியின் ஒவ்வொரு நிர்வாகியும் தினமும் பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து பொறுப்புடன் செயல்பட வேண்டும். தேர்தல் களத்தில் மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தையும் முழுமையாக நிறைவேற்ற தாவேகா தொடர்ந்து பாடுபடும். திருப்பரங்குன்றம் தொகுதியில் பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள மற்றும் தேவையில்லாத டாஸ்மாக் கடைகளை மூடுவதற்கு மாவட்ட ஆட்சியரிடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். முன்னதாக இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட முக்கிய நிர்வாகிகளுக்கு கட்சியின் சார்பில் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்பட்டது. இக்கூட்டம் திருப்பரங்குன்றம் தொகுதி தாவேகா தொண்டர்களிடையே பெரும் உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அப்படி ஒரு சூழ்ச்சி யாரும் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டேங்க. திமுக அதிமுக சேர்ந்து பார்த்திருக்கீங்களா? ஸ்டாலின் எடப்பாடியும் சேர்ந்து பார்த்திருக்கீங்களா? ரெண்டு சேர்ந்தும் ட்ரை பண்ணிச்சுங்க.
2 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணாங்க. அதையும் தளபதி முறியடித்து இன்னைக்கு மக்கள் என்ன நினைச்சு வாக்களிச்சார்களோ அந்த நிறைவேற்றிருக்கு. தினமும் காலையில இருந்துச்சா முதல்ல செக்ரட்டரியேட் வந்துடுறாரு முதலமைச்சர். மற்ற அமைச்சர்கள் வராங்களோ இல்லையோ, மற்ற அதிகாரிகள் வராங்களோ இல்லையோ, காலையில் முதல் பணியாக தலைமைச் செயலகம் வந்து தன்னுடைய பணியை துவக்கி விடுகிறார் முதலமைச்சர். எல்லாமே புதுசா இருக்கு. தலைமைச் செயலகத்திலேயே பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் புதுசா இருக்கு. முதல்வர் தினமும் காலையில் எப்படி அரசு தமிழகத்தில் பள்ளி குழந்தைகள் நலன் கருதி ஆண்டுதோறும் பள்ளி வாகனங்கள் ஆய்விற்கு உட்படுத்தப்படுவது வழக்கம். இதன்படி பழனியில் 2026ஆம் ஆண்டிற்கான பள்ளி வாகனங்கள் கூட்டாய்வு நடைபெற்றது. பழனி வட்டார போக்குவரத்து அலுவலகம் மற்றும் ஒட்டன்சத்திரம் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம் சார்பில் நடைபெற்ற வாகனங்கள் கூட்டாய்வில் பழனி மற்றும் ஒட்டன்சத்திரம் பகுதிகளில் இருந்து 440 பள்ளி வாகனங்கள் பங்கேற்றன. இதில் வேக கட்டுப்பாட்டு கருவி, வாகனங்களின் பிளாட்பாரம், சிசிடிவி கேமரா, அவசர கால வழி, தீயணைப்பான், பிரேக், இருக்கைகள் சென்சார் கருவி செயல்பாடுகள், முகப்பு விளக்கு, எதிரொலிக்கும் ஸ்டிக்கர் ஆகியவை குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. மேலும் பள்ளி வாகனங்கள் ஓட்டும் ஓட்டுநர்கள் சீருடை அணிந்து பெல்ட் அணிந்து ஓட்ட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டனர். ஆய்வில் சில வாகனங்களில் உள்ள குறைபாடுகளை சரி செய்து மறுபரிசோதனை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தினர். பழனி வட்டார போக்குவரத்து அலுவலர் ஸ்ரீதரன், மோட்டார் வாகன ஆய்வாளர் ஈஸ்வரன் மற்றும் போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கார்த்தி ஆகியோர் பங்கேற்று வாகனங்களை ஆய்வு செய்தனர். சிறப்பான முறையில் தீயணைப்பு இப்ப இதை எப்படி ஆபரேட் பண்ண பாருங்க. இப்ப அதாவது விண்ட் டைரக்ஷன் பாத்துக்குங்க, எந்த சைடு இருக்கோ. ஸ்ரீ அபிநயாஸ் கலை குழுமத்தில் அத்தாரா, செராக்சினா, சாதனா, தஸ்விகா, யத்னசி, பிரதக்ஷா, மோனிகா, தன்யஸ்ரீ, சம்யுக்தா ஆகிய மாணவ மாணவிகளின் பரதநாட்டியத்தை முன்னிட்டு அவர்களுக்கு முறைப்படி சலங்கை அணிவிக்கப்பட்டது. நடன நிகழ்ச்சிக்கு விஜயமாலதியின் நட்டுவாங்கம், திருக்கண்ணபுரம் சங்கரி வாய்ப்பாட்டு, ஐயம்பேட்டை செந்திலி மிருதங்கம், ரவியின் புல்லாங்குழல், சரவணன் வயலின் ஆகியவற்றிற்கு பரதநாட்டிய மாணவ மாணவிகள் புஷ்பாஞ்சலி நடனம், தாண்டவ கணபதி நடனம், தேவார நடனம், கலியுக பரதன் நடனம் உள்ளிட்ட நடனங்கள் ஆடினர். விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக ஸ்ரீ சரஸ்வதி பாடசாலை பெண்கள் மேல்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் லதா அம்பலவாணன், ஜெயங்கொண்டம் மாடர்ன் கல்வி நிறுவனங்களின் குழுமம் துணைத் தலைவர் சுரேஷ், கும்பகோணம் நிர்மல் துணை மருத்துவ நிறுவனம் தலைவர் மைதிலி முத்துவேல், சோழன் மாளிகை GSK மெமோரியல் ஸ்கூல் தலைமை ஆசிரியர் அனுஷா, டி பழூர் SRGML பள்ளி கரஸ்பாண்டன்ட் செந்தில்குமார், சன்னநல்லூர் ஜெய் ஸ்ரீ வாமலையா நிறுவனர் ராமராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கி மாணவிகளுக்கு விருது மற்றும் டாலர் வழங்கினர். முன்னதாக ஸ்டார் குரூப்ஸ் மார்டின் வரவேற்றார். நிறைவில் அபிநயாஸ் கலைக்குழு நிறுவனர் நரேஷ் நன்றி கூறினார். இந்த நிறுவனத்தின் மேனேஜிங் டைரக்டர் வார்த்தை வழங்கிய ஆளுமைகள் ஆகட்டும் கண்ணை பண்ணிட்டாங்க. ஸோ என்னுடைய சார் ஈக்குவல் ஒரு சின்ன கிராமம் மற்றும் கேட்கல அளவேல் வங்கி அவர்களுடைய தவப்பு செல்வி எம்எஸ்சி தாயார் அடுத்ததாக சிவா தனேஷ் அடுத்ததாக கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் மோட்டார் வாகன ஆய்வாளர் அலுவலகம், பள்ளி கல்வித்துறை, காவல்துறை, வருவாய்த்துறை சார்பில்
ஆண்டுதோறும் பள்ளி வாகனங்கள் கூட்டு தணிக்கை ஆய்வு முகாம் செய்யப்பட்டு வருகிறது. அதன்படி 2026ஆம் ஆண்டிற்கான பள்ளி வாகனங்கள் கூட்டு தணிக்கை ஆய்வு முகாம் விருத்தாச்சலத்தில் நடைபெற்றது. விருத்தாச்சலம் கோட்டாட்சியர் விஷ்ணுபிரியா, சிதம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் செல்வம், விருத்தாச்சலம் மோட்டார் வாகன ஆய்வாளர் பெரியசாமி, மாவட்ட கல்வி அலுவலர் துரைபாண்டியன், தீயணைப்பு நிலைய அலுவலர் சங்கர் ஆகியோர் கொண்ட குழுவினர் ஆய்வு மேற்கொண்டனர். இதில் விருத்தாச்சலம், திட்டக்குடி, வேப்பூர் தாலுகா ஆகிய பகுதிகளுக்குட்பட்ட பள்ளிகளின் வாகனங்களில் பல்வேறு குறைகள் இருந்த வாகனங்கள் நிராகரிக்கப்பட்டன. பள்ளி வாகனங்களின் உரிமையாளர்களும் வாகனங்களின் ஓட்டுநர்களும் கலந்து கொண்டனர். வாகனங்களின் அமைப்பு, வாகனத்தின் வண்ணங்கள், பள்ளி குழந்தைகள் ஏறி இறங்குவதற்கு வசதியாக படிக்கட்டுகள், ஜன்னல்கள், அவசர வழி, தீயணைப்பான் உள்ளிட்ட வசதிகள் உள்ளதா என ஆய்வு செய்தனர். ஆய்வின் முடிவில் பாதுகாப்பாக ஏற்றி மீண்டும் பள்ளி முடிவடைந்தவுடன் பெற்றோர்களிடம் பொறுப்பாக ஒப்படைக்க வேண்டும். ஒவ்வொரு பள்ளி வாகனத்திலும் முன்பகுதியிலும் பின்பகுதியிலும் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு அதனை பள்ளிகளில் அமைக்கப்பட்டுள்ள திரைகள் மூலம் கண்காணிக்கப்பட வேண்டும் என ஓட்டுநர்களுக்கு அறிவுரையும் ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. யாரும் உள்ள கைவிடாதீங்க, உள்ள கைவிடுங்க. ஓகே மேடம். சென்னை அடுத்த பல்லாவரத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சியின் மாவட்ட செயற்குழு கூட்டம் வடக்கு மாவட்ட தலைவர் ஜாகிர் ஹுசேன் தலைமையில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. செயற்குழு கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக மாநில துணை பொதுச் செயலாளரும் மாமன்ற உறுப்பினருமான தாம்பரம் யாக்கூப், மாநில அமைப்பு செயலாளர் பழனி ஃபாரூக், தலைமை பிரதிநிதி ஷாஜகான் கலந்து கொண்டு கட்சி வளர்ச்சி மற்றும் பேரிடர் காலங்களில் மனிதநேய மக்கள் கட்சி ஆற்றிய பணிகள் குறித்து சிறப்புரையாற்றி 3.5% இடஒதுக்கீட்டை 5% இடஒதுக்கீடு செய்து தர வேண்டும், மோசட் 15 ஆண்டு கால வெள்ளை அறிக்கை வேண்டும், இஸ்லாமிய சிறைவாசிகளும் விடுதலை செய்யப்பட வேண்டும், தாம்பரம் கஸ்தூரிபாய் நகர் பள்ளிவாசல் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிவாசல்களுக்கும் உள்ள பிரச்சனைகளும் தீர்க்கப்பட வேண்டும், தமிழ்நாடு முழுவதும் தமுமுக, மாமக சகோதரர்கள் மீது போடப்பட்டுள்ள பொய் வழக்குகள் மற்றும் சரித்திர பதிவேடு குற்ற வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும், கட்சி வளர்ச்சி குறித்தும் திமுக கூட்டணி கட்சிகள் தோல்வி குறித்து ஆய்வு செய்யப்பட்டு தோல்வியை கண்டு துவண்டுவிடக் கூடாது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. இதில் மனிதநேய மக்கள் கட்சி நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அசைவம் இல்லாம சைவ சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்து நாம் எப்படி காப்பாற்ற வேண்டும் என்பது மக்கள் எல்லாம் சுனாமியில் என்ன பண்ணா கடல்ல இருந்து ரோட்டுக்கு ஓடியானோம். அனைத்து மாவட்டங்களிலும் இருந்தோம் கடலை நோக்கி இன்னைக்கு நாம வெளியே சொல்லல. கோவிலிருந்து நாம சீனி உட்பட அத்தனை சகோதரரும் அன்னைக்கு மனிதநேய மக்கள் கட்சியுடைய சுய சின்னத்தில்தான் கனிமொழி அவர்களும் மாநிலங்களில் சிவா அவர்களும் வெற்றி பெற்றார். உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். இது ஒரு அரசியல் பிரிவு. அதேபோல் ரோட்டிலே போகின்ற போட்டுகளை எப்படி கடலிலே விற்று தண்ணிலே விற்று மக்களை மீட்க வேண்டும் என்று அடையாளப்படுத்திய அமைப்பினுடைய தமுமுக விடுதலை செய்யப்பட வேண்டும். செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் அடுத்து எல்லன்புரம் ஊராட்சியில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இயங்குகிறது. இந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் எல்லன்புரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான விவசாயிகள் தங்களது விளை நிலங்களில் விளைவித்த நெல் மணியினை அறுவடை செய்து அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் கொட்டி வைத்துள்ளனர். இந்த நிலையில் இந்த அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதல் செய்ய கோணிகள் இல்லை எனவும் 3 மாத காலமாக விவசாயிகள் அறுவடை செய்து கொட்டி வைத்துள்ள நெல் மணிகள் மழையில் நனைந்து வீணாகி வருவதாகவும் விவசாயிகள் புலம்பி வருகின்றனர். இதுகுறித்து விவசாயிகள் தெரிவிக்கையில், நாங்கள் நகை அடகு வைத்து கடன் வாங்கி விவசாயம் செய்து அறுவடை செய்த நெல் கொள்முதல் நிலையத்தில் கடந்த 3 மாத காலமாக கொட்டி வைத்துள்ளோம். இதுவரை நெல் கொள்முதல் செய்யவில்லை. இதுகுறித்து அதிகாரிகளிடம் கேட்டால் நெல் கொள்முதல் செய்ய கோணி இல்லை என தெரிவிக்கின்றனர்.
எனவே உடனடியாக தமிழக அரசு இந்த நெல் கொள்முதல் நிலையத்திற்கு கோணிகள் விரைவாக அனுப்பி நெல் கொள்முதல் செய்ய வேண்டும். நெல் கொள்முதல் செய்த மூட்டைகள் 20,000த்திற்கும் மேற்பட்ட மூட்டைகள் தேங்கியுள்ளன. தேக்கமான நெல் மூட்டைகள் லாரிகளில் அனுப்பினால்தான் அடுத்தடுத்து நெல் கொள்முதல் செய்ய முடியும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக இப்பகுதி நிலையத்திற்கு கோணிகள் அனுப்பி விவசாயிகளின் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நெல் கொள்முதல் செய்ய வேண்டும். கொள்முதல் செய்த மூட்டைகளை உடனடியாக இங்கிருந்து அனுப்ப வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பதிவு எல்லாம் போட்டு எடுத்துன்னு வந்து போட்டு வச்சுக்கிறோம். அதெல்லாம் இது இல்லாமல் எங்கள் நெல்லுங்க தான் சார். 3 பிள்ளை நான் இப்போ எல்லாம் வெளியில் இருக்கிறாங்க. நான் தான் பயிர் வச்சேன். எவ்வளோ நாள் ஆச்சு நெல் போட்டு? நெல் போட்டு அறுத்து பங்குனி மாதம் அறுத்தேன் சார். போன மாதத்துக்கு முந்தின மாதம் 4ஆம் தேதி கொண்டாந்து அடங்கல் கொடுத்து இது வரைக்கும் 6 டைமாக நாங்கள் நல்லபடியாக நடத்தினோம். இந்த மத்திய கவர்மெண்ட் இது வந்தனால சென்ட்ரல் வந்தனால 45 நாளாக நெல்லும் எடுக்க முடியல. வாரத்துக்கு 1500 கோடி தான் கொடுக்குறாங்க. விவசாயிங்க இன்னும் 25,000 மூட்டை அப்படியே கிடக்குது. பிடிச்ச மூட்டையும் வெளியே எடுத்து பண்ணாதுக்கிறாங்க. வந்துக்கிற தொழிலாளிகளும் எங்களுக்கு நெல் மூட முடியல, நாங்கள் போயிடுறோன்றாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க 2 நாளைக்கு அதனால இது உணவு தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு தாழ்மையுடன் விவசாய சங்கத்தாலே நான் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை ராயபுரம் பகுதியில் சமூக சேவையில் தனித்துவமான இடத்தை பிடித்துள்ளது தெய்வ திரு மனோகர பூபதி அறக்கட்டளை. இந்த அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் ஹரி பிரபு வடசென்னையில் ஏழை மற்றும் எளிய மக்களின் வாழ்க்கையில் நம்பிக்கையின் ஒளியாக இருந்து வருகிறார். வடசென்னையின் முக்கிய பகுதிகளில் ஒன்றான RSRM மகப்பேறு மருத்துவமனை அருகில் தினமும் ஏராளமான ஏழை மக்களுக்கு மதிய உணவு வழங்கி வருவது அப்பகுதி மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது. பசி காரணமாக தவிக்கும் மக்களுக்கு அன்புடன் உணவு வழங்கும் இந்த சேவை மனித நேயத்தின் உயர்ந்த எடுத்துக்காட்டாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி பொருளாதார வசதி இல்லாமல் கல்வியை தொடர முடியாமல் தவிக்கும் ஏழை குழந்தைகளுக்கு பள்ளி கட்டணம் செலுத்தி அவர்களின் கல்வி பயணத்திற்கும் ஆதரவாக இருந்து வருகிறார். கல்வியே வாழ்க்கையை உயர்த்தும் சக்தி என்ற நோக்கத்துடன் பல மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் பணியிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார். மேலும் தனியாக வசித்து வரும் முதியோர்களின் துயரத்தையும் புரிந்து கொண்டு அவர்களின் வீட்டு வாடகைக்காக மாதந்தோறும் ஒரு பகுதி தொகையை வழங்கி உதவி செய்து வருகிறார். இதனால் ஆதரவற்ற முதியோர்களுக்கு பெரிய ஆறுதலாக இந்த அறக்கட்டளை திகழ்கிறது. தனியார் மருந்தகங்களில் மருந்து வாங்க முடியாமல் சிகிச்சைக்காக தவிக்கும் ஏழை நோயாளிகளுக்கும் தேவையான மருந்து மாத்திரைகள் வாங்கி கொடுத்து உயிர்காக்கும் சேவையையும் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது. ஹரி பிரபுவின் இந்த தொடர் மனிதநேய சேவைகள் வட சென்னையில் பல பகுதிகளில் வசிக்கும் மக்களிடையே பெரும் வரவேற்பையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. மக்களுக்கு உதவுவதே உயர்ந்த பணியாகும் என்பதை செயலால் நிரூபித்து வரும் அவரை அப்பகுதி மக்கள் பாராட்டி வாழ்த்தி வணங்கி வருகின்றனர். சமூக நலனுக்காக அமைதியாக தொடர்ந்து செயல்பட்டு வரும் தெய்வ திரு மனோகர பூபதி அறக்கட்டளையின் பணிகள் பலருக்கு ஊக்கமாக மாறியுள்ளது. என் பேர் சந்திரமதி. நான் யூஎஸ்லேருந்து வரேன். மனோகர பூபதி ஃபவுண்டேஷன்லேருந்து அவங்க பையன் ஹரிபிரபு ஹெல்ப் பண்ணுறாரு, ஸ்கூல் ஃபீஸில் கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. அதுக்காண்டி வந்திருக்கோம். இது மட்டும் இல்லை, அவங்க நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டம் எல்லன்புரம் ஊராட்சியில் தமிழ்நாடு நீர்வளத்துறை மற்றும் எக்ஸ்னோரா இணைந்து டாடா எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்தின் சமூக பொறுப்பு நிதியிலிருந்து 11 கிலோமீட்டர் தூரத்திற்கு மறுசீரமைக்கப்பட்ட புக்கன்துறை கால்வாயினை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாலதி ஹெலன் துவக்கி வைத்தார். இதில் மதுராந்தகம் ஒன்றிய குழு தலைவர் கீதா கார்த்திகேயன், ஊராட்சி மன்ற தலைவர் சந்திரபாபு, மதுராந்தகம் வருவாய் கோட்டாட்சியர் நரேந்திரன், எக்ஸ்னோரா தலைவர் செந்தூர் பாரி, டாடா நிறுவனத்தினர், நீர்வளத்துறை அலுவலர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் மற்றும் அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுசா ஒரு கழிவு நீர் எதுனா விடுறாங்க, அது நம்ம மழை காலத்துல என்ன ஆகும், வெளியே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு புது தண்ணி தான் இருக்கும். அப்போ நம்மளுக்கு இங்க சுத்தமான நம்மளுடைய ஆபீசர் சைடுல we have formed teams and to do the monitoring I'm putting third party
monitoring also with other department staff. So Thank you. லானினோன்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம மக்களுக்கு திண்டிவனம் உழவர் சந்தை அருகே அருள்மிகு சுந்தர விநாயகர் பஞ்சமுக மூர்த்தி அறக்கட்டளை சார்பில் மகான் முத்துராம பரபிரம்மம் 176வது வருட குரு பூஜை விழாவை முன்னிட்டு தொழிலதிபர் ஓம் சக்தி சேகர் ஏற்பாட்டில் ஏழை எளிய பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டிவனம் நகரமன்ற தலைவர் நிர்மலா ரவிச்சந்திரன் அன்னதானம் வழங்கினார். திண்டிவனத்தை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அதிமுகவில் வகித்து வந்த விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பதவியை கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி அதிரடியாக பறித்து சமீபத்தில் கட்சியை விட்டு நீக்கப்பட்ட விழுப்புரம் நகர செயலாளர் பசுபதியை மாவட்ட செயலாளராக நியமித்தார். இதற்கு விழுப்புரம் மாவட்டத்தில் சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் பல்வேறு வகையில் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். திண்டிவனத்தில் சி.வி. சண்முகம் வீட்டிற்கு எதிரே சுவற்றில் வரையப்பட்டிருந்த பழனிசாமியின் படத்தை தார் பூசி அழித்தனர். இதற்கிடையில் முன்னாள் அமைச்சர் சண்முகத்தின் ஆதரவாளர்களான ரோஷனை 5வது வார்டு கிளை செயலாளர் ஐயப்பன் தலைமையில் கிளை நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது அவர்கள் கூறுகையில், கட்சியின் பொதுச் செயலாளர் சமீபத்தில் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பசுபதிக்கு மாவட்ட செயலாளர் பதவி வழங்கியுள்ளார். அவருக்கு கீழே அதிமுகவினர் எப்படி பணியாற்றுவார்கள்? அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட ஒருவருக்கு 6 ஆண்டுகள் கழித்துதான் பதவி வழங்க முடியும். தொடர் தோல்வியை சந்தித்துள்ள கட்சியின் பொதுச் செயலாளர் தோல்வி குறித்து பொதுக்குழுவை கூட்டி விவாதிக்க வேண்டும். கட்சியிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும். தொடர் தோல்வியை சந்தித்துள்ள பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து விலகி வேறு ஒருவரை பொதுச் செயலாளராக நியமிக்க வேண்டும். வரும் உள்ளாட்சி தேர்தலில் பழனிசாமியை வைத்து தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது. கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பலர் வேறு கட்சிக்கு சென்று MP, MLA பதவியை பெற்றுவிட்டனர். அதுபோல் அடிமட்ட நிர்வாகிகளான எங்களையும் கட்சியை விட்டு நீக்கிவிடுங்கள் என்று அவர்கள் கூறினர். அதிமுகவில் ஏற்கனவே பல்வேறு அணிகள் உள்ள நிலையில் தற்பொழுது 2ஆக அதிமுக உடைந்த நிலையில் 2 நிர்வாகிகளும் மோதிக்கொள்ளும் ஒரு சூழல் உருவாகியுள்ளது. இதனால் பரபரப்பு ஏற்பட்டுள்ள நிலையில் காவல்துறையினர் தொடர்ந்து கண்காணித்து வருவது குறிப்பிடத்தக்கது. வேற எந்த மாவட்ட செயலாளர் போட்டாலும் சரி வராது. இங்கே சிபிஎஸ் தவிர அவரை மீறி இங்கே விழுப்புரம் மாவட்டத்தில் செயல்பட்டு ஒரு 4 பேர் இருப்பாங்க. ஆனால் 4000 பேர் கட்சியில் 4000 பேர் 40,000 பேர் அவரை தான் நம்பி இருக்கிறோம். அதனால் நீங்கள் யாரை வேணாலும் போட்டாலும் 0 தான். சிபிஎஸ் தவிர வேற யாரும் போட்டாலும் 0 தான். எங்கள் கிளைக்கழகத்தை மொத்தம் கலைச்சி கட்சி எல்லாரோட இதுவை நீக்கிடுங்க. தயவுசெய்து நாங்கள் எந்த கட்சியும் போறோம், எங்களை நீக்கிடுங்க. நாங்கள் அமைதியாக இருந்தோம். அண்ணன் சிவிஎஸ்